திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. மாணிக்கவாசக பெருமான் அருளிச் செய்த திருவெம்பாவை பாடல் 18. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கித் தாரகைகள் தாமகல பெண்ணாகி யானாய் அழியாய் பிறங்கோழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம் புனல் பாய்ந்து அடேலோர் எம்பாவாய். இந்த பாடலிலே இறைவன் உயிர்களோடும் இந்த உலகத்தோடும் அத்துவிதமாக பிரிப்பின்றி இருக்கின்ற தன்மையினை மணிவாசகப் பெருமான் உணர்த்தி காட்டுகின்றார். திருவண்ணாமலையிலே அடிமுடி அறியாத வண்ணம் அழல் உருவாய் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த திருவடி தாமரைகளை விண்ணவர்களும் தேவர்களும் சென்று வணங்குகின்றார்கள். அப்படி வணங்குகின்ற பொழுது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய மணிமகுடமாக இருக்கக்கூடிய அந்த மகுடத்திலே இருக்கக்கூடிய மாணிக்கம் போன்ற ஒளி பொருந்திய கற்கள் ஒளிகளை வீசுகின்றது. அந்த ஒளிகளெல்லாம் அடங்கும்படியாக எம்பெருமானுடைய திருவடியில் ஒளி வீசிக்கொண்டிருக்கின்ற பேரொளியாக அவருடைய திருவடி தாமரைகள் மலர்ந்திருக்கின்றது. இது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், சூரியனுடைய செங்கதிர்கள் வந்தவுடன் இருள் தானாக நீங்குவது போலவும், அப்படி நீங்க விண்மீன்கள் தங்கள் குளிர்ச்சி பொருந்திய ஒளி விளக்கம் மங்கி குறைந்து நீங்குவது போலவும் இருக்கின்றது. இறைவனுடைய பேர் ஒளியில் அடங்குகின்ற ஒளியாக உயிர்களினுடைய அறிவு இருக்கின்றது. அவனுடைய பேரறிவில் அடங்கக்கூடிய அறிவாகத்தான் நம்முடைய சிற்றறிவு இருக்கின்றது என்பதனை விளக்கி காட்டுகின்றார். இறைவன் உயிர்களோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் நிற்கின்றான். இந்த உயிர்களின் இருள் அகன்ற அறிவு கண்ணோடு பொருந்தி இன்பச் சுவை பொருளாகவும் நிற்கின்றான். இவ்வாறு வேற்றுமையின்றி நின்ற இறைவனுடைய அவன் திருவடிகளை பாடி இந்த அழகு நிறைந்த தண்ணீரில் விரைந்து புகுந்து ஆடுவோமாக என்று அந்த பெண்கள் எம்பெருமானுடைய திறத்தினை பாடி நீராடுகின்றார்கள். இறைவனுடைய திருவடி கமல ஒளியும் விண்ணோர் முடி ஒளியும் ஒளி என்ற வகையில் ஒத்து இருந்தாலும் சிவபெருமான் திருவடி ஒளிமுன் தேவர்களினுடைய முடி அவர்களினுடைய அந்த மகுடத்திலே இருக்கக்கூடிய கற்கள் எழுப்புகின்ற ஒளி மழுங்குகின்றது. அதுபோல கடவுளும் உயிரும் அறிவுடை பொருள்கள் என்ற தன்மை இருந்தாலும் இரண்டும் ஒன்று அல்ல, ஒப்பானவும் அல்ல. இரண்டையும் ஒப்பிட்டும் நாம் சொல்ல முடியாது. அதிநுட்ப அறிவு பொருள் உயிர் கருவி கரணங்களினால் அன்றி அறிய முடியாத பரு அறிவு பொருளாகும். அவன் பேரறிவு, உயிர்களுக்கு இருப்பதோ சிற்றறிவு. சூரிய ஒளியும் விண்மீன் ஒளியும் ஒளியே ஆயினும் சூரியன் முன்பு அந்த விண்மீன்கள் ஒளியற்ற பொருளாக இருக்கின்றனவே, அதுபோலவே இறைவனும் உயிரும் இரண்டு பொருள்கள், எப்போதும் வேறன்றி கலந்திருக்கும் பொருள்கள் என்றாலும் அவன் பேரொளிப்பொருள். இந்த உயிர்களினுடைய அறிவும் அதில் அடங்கக்கூடிய சிற்றறிவு பொருள்களே ஆகும். சூரிய ஒளிமுன் விண்மீனும் விளக்கும் ஒளியும் மங்குதல் போல இறைவனுடைய அருளொளி காட்சியின் முன்பு அந்த உயிர்களினுடைய அறிவு அடங்கியே நிற்கும் என்பதனை இந்த பாடலில் நமக்கு விளக்கி காட்டுகின்றார் மணிவாசகப் பெருமான். இந்த கருத்து அமைந்த பாடல் நமக்கு சிவஞான சித்தியாரிலும் இன்னும் பல நூல்களிலும் காட்டப்பட்டிருக்கின்றது. பொன்முன் மீனென விளக்கே என்ன விரவி மாயை மாய்த்து என்று தணிகைப் புராணம் காட்டுகின்றது. இந்த கருத்தை நமக்கு மணிவாசகப் பெருமான் இந்த பாடலில் விளக்கி காட்டுகின்றார். திருச்சிற்றம்பலம்.